என்ன மாதிரியான முடிவுகளை தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா பெரும்பான்மை அமைப்பதற்கான அப்போதிலிருந்தே தாவேகா அவங்களுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்காங்க. குறிப்பாக ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு தரதா அப்போ பேச்சுவார்த்தையிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாகவும் இருக்கு. இதுல கட்சியினுடைய தலைவராக திருமாவளவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லைன்னா ஒரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவிலேயே திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். அது எங்களை அழைப்பதற்கு உரிய ஒரு செய்தியாகத்தான் புரிந்து கொண்டோம். ஆனால் எங்களால் தாவேகா கூட்டணியில் இடம்பெறும் சூழல் உருவாகவில்லை. நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பயணித்தோம். ஆகவே அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் தருகிற ஆதரவை ஒரு நிபந்தனை ஆதரவாக தருவதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. 2 இடங்களை பெற்றிருக்கிற நிலையில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும், அப்படி என்றால் தான் நாங்கள் ஆதரவை நல்குவோம் என்றெல்லாம் நாங்கள் நிபந்தனை விதிக்கவில்லை. நிபந்தனையற்ற முறையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இப்போது விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் கலந்து பேசுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசுவோம். இப்பதான் திரும்ப அதுதான் விளக்கம் சொன்னேன். இடதுசாரி கட்சிகள் அமைச்சர் பங்கேற்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க மறுபடியும் ஆலோசிக்கிறீங்க, அதனால உங்களுக்குள்ள முரண்பாடு வராதா? இடதுசாரிகள் என்ன முடிவெடுத்தார்களோ அதே முடிவைத்தான் நாங்களும் எடுத்தோம். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அவர்கள் முடிவை அறிவித்தார்கள். அப்போதே நாங்களும் அறிவிக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிகழவில்லை என்பதனால் கடுமையாக விமர்சித்தார்கள். எங்களுக்கும் கட்சி இருக்கிறது, கட்சியில் கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு நடைமுறை விதிகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இடதுசாரிகளிடமே சொன்னது என்னவென்றால், உங்கள் முடிவை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும், உயர்நிலைக்குழுவில் நாங்கள் கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தோம். 8ஆம் தேதி 9 மணிக்கு இரவு 9 மணிக்குத்தான் உயர்நிலைக்குழு கூட்டம், ஆன்லைன் கூட்டம் நிறைவு பெற்றது. 8ஆம் தேதி காலையே நான் சொல்லியிருந்தேன் 9ஆம் தேதி பகல்தான் அறிவிப்போம் என்று. ஆனால் 8ஆம் தேதி இடதுசாரிகள் அறிவித்துவிட்ட பிறகு ஏன் தாமதம், எதற்காக தாமதம் என்றெல்லாம் அறிவுஜீவிகள் உட்கார்ந்து கொண்டு விவாதங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு கருத்தை கொண்டிருப்பார்கள். எல்லோரையும் பேசி ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு கட்சி தலைவருக்குரிய பொறுப்பு, கடமை. கட்சியை நடத்தக்கூடியவர்களுக்குத்தான் அதில் உள்ள சிரமம் தெரியும். ஆகவே அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் தான் நாங்கள் கூடினோம். 2 மணிக்கு ஆதவர்ஜனாவுக்கு நாங்கள் தகவல் கொடுத்து விட்டோம். 4 மணிக்கு அவர் எடுத்து வந்த ஆவணங்களில் கையொப்பம் வாங்கி கொண்டு விடைபெற்று கொண்ட பின்னர் தான் நான் பத்திரிகையாளரை சந்தித்தோம். ஆகவே அப்போதே எந்த தாமதமும் இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பொறுக்காத சிலர் விடுதலை சிறுத்தைகள் எதற்காக தாமதம் செய்தார்கள், ஏன் 2 நாள் எடுத்துக்கொண்டார்கள், 8ஆம் தேதி 4 மணிக்கும் 9ஆம் தேதி 4 மணிக்கும் எப்படி 2 நாள் இடைவெளி இருக்கும்? ஆனால் அப்படி அவதூறுகளை பரப்புகிறார்கள். ஆகவே இடதுசாரிகள் என்ன முடிவை எடுத்தார்களோ அதே முடிவைத்தான் நான் எடுத்து 9ஆம் தேதி 4:45 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னேன். இப்போது தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற போது எங்கள் தோழர்கள் அந்த அழைப்பை ஏன் ஏற்கவில்லை என்ற கேள்வி பிறகு எழுப்பக்கூடும். ஆகவே முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.